நம்ம லேட்டா வந்தா மட்டும் என்ன கத்துவாங்க. ஒருத்தரையும் ஆளக்கணும். வாங்க 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 ஃபோன் பண்ணி மட்டும் கூட தெரியும். பரவாயில்லையே, சொன்ன டைம் கரெக்டா வந்துட்டீங்களா? நான் எப்பயுமே பங்க்சுவாலிட்டினே கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். சொன்ன டைமுக்கு வந்துடுவேன். நான் ரெடி போலாமா? இருப்பா, பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியல. இப்பதான் ஒருத்தர் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? ஃபங்க்ஷன் வந்து 10:12 வச்சிருக்காங்க. மணி இப்பயே 9 ஆயிடுச்சு. நீங்க இந்த போத்த வெளியே நம்ம தூரம் கூப்பிடுங்க எல்லாரையும். இவன் நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க மாதிரி அதட்டுறானே. கூப்பிடுறேன்ப்பா. கரெக்டான டைமுக்கு யாரும் கிளம்ப போகிறது கிடையாது. அப்புறம் வேகமா ஓட்டுனா கோவக்காரனா இருப்பான் போல. எங்க கிளம்புன்னு சொன்னாங்கன்னா கிளம்புனா தானே அதுங்க. இந்த கொண்டையை போடுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆக்கிடுறாங்க. கோமதி, சீக்கிரம் வர சொல்லுங்கண்ணா. சரிப்பா, நீ வண்டியை திருப்பி நிச்சு இல்லப்பா. இந்த தெரு குட்டி தெருவா இருக்கு, திரும்ப கூட முடியல. எங்க நான் திருப்பி நிக்கிறத? சரி அப்படியே இரு. இந்த தெரு இவ்வளோ சின்னதா இருக்கு. இதுல எப்படி வண்டி வந்து எப்படி திரும்பும்? ரிவர்ஸ்ல தான் போகணுமா? சரி, கண்ணாடியில கொஞ்சம் நல்லா தொடச்சிக்கலாம். என்னடி இது ஃபங்க்ஷன்காரங்க வீடு மாதிரியே இல்ல. ஒரு சத்தத்தையும் காணோம். நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களோ? அதுக்கு தான் சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னேன். அப்பதான் ஆடை பாக்குறதோ மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதோ சுத்தி வந்து இருக்க வீட்டையே. டேய், ஃபங்க்ஷன் போறான்னு இருந்தாலும் அப்படியே வந்துவியா? ஆடு மாடல பார்த்து தண்ணி வரணும். இப்ப பாரு, ஒருத்தர் கூட கார எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. கிளம்புற மாதிரி இருந்தா கோமதி எனக்கு ஃபோன் பண்ணிருப்பானே. ஃபோன் எதுவுமே பண்ணவே இல்லையே. போமா, நான் வீட்டுக்கு போறேன். இருடி, யாருமே இல்ல, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இங்க இருந்து என்ன பண்ண போற நீ? ஒண்ணுமே புரியலையே. சரி, பேசாம வீட்டுக்கே போயிடலாமா? இன்னும் 5 நிமிஷத்துல 2 பேரும் கிளம்பி வெளியில வந்து நிக்கல பாரு, விட்டுட்டு போயினே இருப்பேன். டேய், கோமதி கொண்டு கேக்குது. அம்மா எல்லாரும் உள்ளதா இருக்காங்க போல இருக்குமா? எவ்வளவு தலைகளை விரிச்சு விட்டுட்டு வந்து பாரு. அழகா பின்னி போட்டுன்னு வரணும். வாங்கக்கா, வாங்க. நீங்களே கிளம்பி வந்துட்டீங்க. இந்த பசங்க இன்னும் ரெடி ஆக மாட்டேங்குதுங்க. மேக்கப் பண்ணுதுங்க வேணாலும் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே நானு. ஏக்கா, உங்களை எப்படி நான் விட்டுட்டு போவேன்? வாமா அனிதா. ஆண்டி, வாணி மகன் உள்ளதா இருக்காங்களா? ஆமாமா, உள்ளதா இருக்காங்க. மேக்கப் பண்றாங்க. அவ்வளவு நேரமா பண்றாளுங்க. அதான் அதட்டி விட்டுட்டு வந்தேன். 5 நிமிஷத்துல வெளியில வந்திருக்கணும். வேன் வேற வந்துச்சு போல இருக்கு. ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சு. பாத்தீங்களா? நாங்க பாக்கல கோமதி. அப்படியா? இது 9 மணிக்கு கிளம்ப சொன்னீங்க. மணி நடி ஆகுது. என்ன பண்ணி கிளம்பாம? இங்கக்கா கத்தி தொண்டை தண்ணியே வத்தி போச்சுக்கா எனக்கு. இப்ப கிளம்பாதான் நாங்க போய் சேர்த்துக்கே 10 ஆகும். அப்புறம் லேட் ஆயிட போதே. இந்த ராதிகா வேற என்ன பண்றா தெரியல. ஒருத்தரையும் கிளப்பி அந்த வண்டியில ஏற்றத்துக்குள்ள நான் மயக்க பிடிக்கல விழுந்துரும் போல இருக்குது. ஆண்டி, நான் வாணி என்ன பண்றேன்னு பாக்குறேன். உங்க முதல் சீக்கிரம் இழுத்து நம்ம வழியில. சரிங்க ஆண்டி. இந்த புள்ளலாம் எவ்வளவு பொறுப்பா அழகா சீக்கிரமா கிளம்பி வந்திருக்கு. ஆமா, வீட்டுல கத்தி எனக்கு தான் தெரியும். எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்கு போல இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிச்சது கிடையாது. இந்த கீதா ராணி பெரிய பொண்ணு எங்கடி? எல்லாரும் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் இங்க இருக்க சொன்னாக்கா. ஒருத்திய கூட ஆளை காணாங்கா. போன் போட்டு பாரு. இந்த போன்ல சார்ஜ் இருக்கா? போன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. சரி, பதட்டப்படாத. ஏமா, ரெடி ஆயிட்டீங்களா? வண்டி வந்துச்சுமா. எல்லாரும் போய் வண்டியில ஏறுங்கம்மா. என்னங்க, வண்டி வந்துச்சா? ஆமாம்மா, ஒருவேளை மணி ஆகுதுன்னு கத்தின்னு இருக்கா டிரைவர் வேற. அந்த பசங்க கிட்ட போய் சொல்லுங்க. கிளம்புதுங்க. என்ன கிளம்புதுங்க? சரிம்மா, ராதிகா குரல் கொடுமா. அங்க இருக்கவங்க இழுத்துன்னு வரேன். தங்கதோரைய போய் கொஞ்சம் குரல் கொடுங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாமே நம்ம ஓடி செய்ய வேண்டியதா இருக்குது. ஃபங்க்ஷன்காரங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? நீங்க தானே மச்சினிச்சின்னு செல்லம் கொடுத்து இருக்கீங்க சின்ன குழந்தைல இருந்து. அதுக்கு அதான் ஆடுது. இன்னைக்கு மண்டையில கொட்டுற பாரு எப்படி. என்னடி உங்க வீட்டுக்கு கோவமா போறாரு? அதெல்லாம் சும்மா நம்ம ஏமாத்தத்துக்காக. சரி, ஃபங்க்ஷன்ல வைக்கிறதுக்கு சீர்வரிசை வைக்கிறதுக்கு தட்டுல எடுத்துக்கிங்களா? 15 தட்டு எடுத்து வச்சுக்கிறேன்க்கா. பக்கத்துல எல்லா வீட்லயும் 2 தட்டு 3 தட்டு அப்படி வாங்கி 15 தட்டு ரெடி பண்ணிட்டேன். எங்க வீட்டுல 6 தட்டு தான் இருந்தது. நீங்க கூட 2 தட்டு கொடுத்தீங்களா? ஆமா 2 தட்டு தான் கொடுத்தேன். அப்புறம் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கீங்களா? எல்லாத்தையும் போட்டு ரெடியா வச்சுருக்கா. வண்டியில ஏற்ற வேண்டியதான் வேலை. பலகாரம் போட்டு வச்சுக்கிறதுக்குள்ள அந்த பலகாரத்தை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. நான் போட்டு வைக்கும்போது வெயிட்ல தான் இருந்தது. தூக்குள் தட்டில நான் திறந்து கூட பார்க்கல. இப்போ கொஞ்சம் நகர்த்தி வச்சா பார்த்தா வெயிட் கம்மியா இருக்குது. அதுல இருக்குதா இல்ல மொத்தம் தீர்த்துங்களா என்னன்னு தெரியல. பசங்க 1 2 எடுத்துருக்கோம். மீதி இருக்கும்ல? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் பேசின ராதிகா கிட்ட நைட் எடுத்து போய் உங்க வீட்டுல வச்சுக்கிறடி எல்லாத்தையும். அவதான் எங்க வீட்டோட எலி வரும் பூனை வரும்னு சொல்லிட்டு எடுத்து வந்து இங்க வச்சுட்டு போனேன். இங்க பெருசாலிங்களா இருக்குது. அதுங்களை எப்படி நான் சமாளிக்கிறது? எது எத்தனை எடுத்து காலி பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல. அதிரசம் முறுக்கு எல்லாம் கம்மியா தான் இருக்கும். மேடம் எல்லாத்தையும் எண்ணி வச்சுட்டு போனாங்க. நான் அப்போ தெரியல. பசங்க இருக்க வீடுனா அப்படி தான் இருக்கும். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அந்த பலகாரம் போட்டு கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடியா வச்சிருக்கீங்களா? இல்லை போட்டு வச்சிருக்கீங்களா? என்ன போடணுமா? இல்லக்கா, எல்லாமே வரிசையில் வச்சுட்டு அதுல இருந்து தான் எடுத்து போடணும். நீ நைட்டு போட்டு வைக்க வேண்டியதானே? பையில போட்டு வச்சு எடுத்து கொடுத்து நல்லா அப்படியே வண்டியில் உட்காந்து கற்றுன்னு வச்சு கரெக்டாக இருக்கும். இன்னுக்கா நைட்டு தானே பலகாரம் செஞ்சோம். நைட்டு தூங்குறதுக்கு மணி 12க்கு 1 ஆயிடுச்சு. பலகாரம் சுட இருந்தது. எங்க எடுத்து பையில போட்டு வைக்கிறத? எல்லாம் தூக்கம் வந்து அப்படியே டபுள் விழுந்துச்சுங்க. அதில் ஏந்து சீக்கிரமா போட்டு வைக்கலான்னு பார்த்தா எல்லாம் நல்லா தூங்குதுங்க. எழுப்ப சரி, அப்போ அங்கே போய் தான் பையில போட்டு இருக்கும். வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்களேக்கா. அந்த பழமொழி கரெக்டாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குள்ளேயே எம்மா போதும் நாய் போகுது. இதுக்கே நீ இப்படி சொல்கிறேன். இன்னும் 2 பொண்ணுங்க வச்சுருக்கே. அதுங்களை கரையேற்றத்துக்குள்ள என்ன போகிறது தெரியல. அம்மாக்கா அதை நினச்சாதான் பயமா இருக்கு. சரி, சீர்வரிசை வைக்கிற எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம மட்டுமே வண்டியில் ஏற்றலாம். தேவை ராத்திரி பக்கம் வரட்டும் தான் இருக்கிறேன். நான் காலையில் வந்து ஒரு 8 மட்டும் எட்டி பார்த்துட்டு ஓடி போயிட்டேன். மணியாவது இன்னும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணி கத்துல என்ன பண்ணுவேன்? மேக்கப் பண்ணி இருப்பா. அதான் ஒரு புடவை கட்டி தலையில பூ வச்சு வரத்துக்கு ஒரு நேரம். அதுக்கு தான் நான் புடவையே கட்டது கிடையாது. ஃபங்க்ஷன் போகும்போது புடவை கட்டாது. இது புடவை கட்ட நடக்கவே முடியல தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்க பார்த்து தான் பிள்ளைங்களாம் கெட்டு போகுது. சரி வாங்கக்கா. மல்லிப்பூ 1 முழம் 100 ரூபான்னு விற்கிது. பூலா பறிச்சு கொடுத்து அமிச்சு கட்டினீங்களா? அதுலதாக்கா கொஞ்சம் வச்சிருக்கேன் தலையில. நான் கொடுத்தா பூதானே? ஆமாக்கா, 100 ரூபாய் 200 ரூபாய் சொல்றாங்களே 1 முழம். காசு கொடுத்து கடையில் வாங்க முடியுமா? அதை சொல்லு. நம்ம வீட்டை சுற்றி தான் இடம் இருக்குல்ல. பூச்செடி வச்சா பூக்குது. அதை வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குது. எங்கக்கா ஒரு பூச்செடி வச்சா நம்ம ஆடுங்க வைக்குதா எல்லாத்தையும் மஞ்சள் தள்ளிடுதுங்க. முள்ளு சுற்றி நட்டு வச்சா எப்படி மாடுல மேயா? நான் அப்படிதான் வளர்க்குறேன்.
அங்கங்க போய் பாரு, மாடி எல்லாம் தோட்டம் வச்சிருக்காங்க. மாடி தோட்டம் சொல்லிட்டு காய்கறி பூ எல்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு எங்க வீட்டை சுத்தி இடம் கூட செடி வைக்கிறது கஷ்டமா இருக்கு. வெதெல்லாம் போட்டுருக்கா, வளர இனிமேதான். அப்படியா போட்டிருக்கேன். ஏக்கா வண்டி வந்துச்சு, என்ன பண்றீங்க? என்ன உள்ள மகாராணி இப்பதான் வந்திருக்கா. இடே வண்டியில என்னென்ன ஏத்தணுமோ கொடுத்தா தாண்டி வண்டியில ஏத்த முடியும். இருங்க இருங்க, எல்லாம் உள்ள இருக்கு, எடுத்துன்னு வரணும். இவ்வளவு நேரம் கொண்டு வந்து வாசல்ல வச்சிருந்தா அப்படியே திரும்ப வச்சிருப்பல. குதிக்காதீங்க, அப்படியே வாசல்ல வச்சுட்டு எல்லாத்தையும் நாய் சாப்பிட்டு போத்துக்க. அம்மா இவகிட்ட மனுஷனால பேச முடியுமா? இந்த பசங்க ரெண்டும் என்ன பண்ணுதுங்க? எங்க அம்மா பசங்க 2 3 ரெடியா நிக்குங்க. இந்த பசங்க தான் அப்படி இருக்கா, உங்க அம்மாவும் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? பேசாம 3 பேர் வீட்லயே விட்டுட்டு போயிடலாம். ஆமா எல்லாரையும் வீட்லயே விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு. காலையில இருந்து நானும் கத்துறேன் காது கொடுத்தே வாங்க மாட்டேங்கிறீங்க. மணி ஆகுது பறிப்போ. சும்மா கத்தாதடி. ஏன் கமதி இங்க யாரும் நின்னு பேசுன மாதிரி இருந்ததுல ராதியா தான் வந்து கத்தின்னு இருந்தா. திரும்ப போயிருக்கா போல வீட்டுக்கு. வட்ட பொறுமையா. ஏமா இதெல்லாம் ஒண்ணு திரும்ப வைக்கலாம் வண்டியில. நல்லா நான் பாத்துனக்கா அப்புறம் இருக்கா. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்க. திரும்ப வண்டியில வைங்க. இரு ராதிகா, அதை தட்டு போட்டு முடி தரேன். அண்ணே சீமந்துக்கு 5 வகை சாதம் செஞ்சா போதாதா? இது என்னது இது? இவ்வளவு எப்படிதான் செஞ்சீங்க? ஒத்தையா இருந்து செஞ்சிருக்கேன். உன் பொண்டாட்டி இருக்கா பத்தியா, இந்த பக்கம் எட்டி கூட பாக்கல. ஏன் அப்படி சொல்ற? நான் வரவே இல்ல. புளி சாதம் வரும்போது வந்தா, அதோட ஓடி போனவதான். இதோட இப்பதான் இப்ப எட்டி பாத்தனக்கா. ஏக்கா வடக்கு நீ வந்து மாவரசன் சொன்னேன், அதனால மாவரசன் வந்து கொடுத்துட்டு போனேன். நான் என்னமோ கலந்து சும்மா அந்த மாதிரி பேசுற பத்தியா நீ? சரி பேசிட்டே இருக்காதீங்க, டைம் ஆகுது. ஆள் கொண்டு வந்து தூக்குங்க. பாயாசம் அப்பெல்லாம் கூட செஞ்சிருக்கேன், சொல்லவே இல்ல. இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்தா நான் சொல்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா பாயாசம் அப்பெல்லாம் இல்லைன்னா எப்படி அது? அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல செய்ய மாட்டாங்களா? எல்லாமே நம்மளே செஞ்சு எடுத்துன்னு போனோம் என்ன? இல்லையா அவங்க செய்யறாங்க செய்யல, நம்ம செஞ்சு எடுத்துன்னு போறாண்டியே. நம்ம ஆளுங்க எவ்வளவு பேர் கூட்டின்னு போறோம். நம்ம அவங்களுக்குலாம் வேணும்ல, வண்டியில எதிர்பார்ப்பாங்களே. வடை பாயசோட சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கும் விருந்து. பத்தாவதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல வேற செஞ்சிருக்கியா? அம்மா ஒண்ணா பேட்டி எடுத்துனுக்கல, போய் எடுத்துன்னு போய் வெயிட் தட்டு போட்டு முடி. பரவாயில்லக்கா, இந்த மாதிரி அக்கா கிடைக்கிறதா நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லலாம், நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. 10,000 20,000? என்னக்கா ஒரு டிசைனா நிக்கிற? சமைக்கும் போது கூட எனக்கு இடுப்பு வலிக்காடி. இப்ப அங்க நீங்க கொண்டு வந்து வச்ச பத்தியா எனக்கு இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருச்சு. நான் வேணா தயன் தள்ளி விடுவா? ஒன்னும் வேணாம் தைய. ஏற்கனவே மணி ஆகுது. உங்க மாமா வேற கத்திட்டு போனாரு. வண்டிக்கார வேற கோவமா இருக்காரான். ஒரு கரெக்ட் டைம் வந்தா நம்ம கிளம்ப சொல்லிட்டு திட்டின்னு இருக்காரு. சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த பசங்க வேற இன்னும் ரெடி ஆகல. சரி அவங்க பொறுமையா ஆட்டோ பிடிச்சி வரட்டும், நம்ம கிளம்பலாமா? கடைசியில் அதான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் நானே. சரி தூக்குங்க, வண்டியில எடுத்து வைக்கலாம் எல்லாத்தையும். முதல்ல வண்டியில இடம் இருக்கா இவ்வளவு வைக்கிறதுக்கு? இடம் பார்த்தா ஆளுக்கு ஒன்று கொடுத்த வண்டி தான் மடியில வச்சு உட்காந்து. இப்ப தங்க தர வண்டி பின்னாடி இடம் இருக்குமே, அந்த மாதிரி வண்டியா இல்ல வேற மாதிரி வண்டியா? இந்த வண்டியில வண்டி பின்னாடி இடம் கிடையாது. நம்ம நடக்கிறதுக்கு இடம் இருக்கு பாத்தீங்களா? அங்க இங்க சை முன்னாடி அப்படிதான் வச்சுக்கணும். எப்ப அசைமெண்ட்க்கு இந்த மாதிரி வருஷம் எடுத்துன்னு போனோம் தெரியாதா? சாப்பாடுல எடுத்துன்னு போனோம், வருஷ பொருள் எடுத்துன்னு போனோம் சொல்லிட்டு அந்த மாதிரி பொருளை வச்சு எடுத்துன்னு போற மாதிரி வண்டி புக் பண்ண வேண்டியதானே? ஏக்கா எங்க வீட்டுக்காரர் தாங்க புக் பண்ணாரு. நாளைக்கு சீமந்தத்தை வச்சுக்கின்னு இன்னைக்கு சொன்னா இந்த மாதிரி வண்டி தான் கிடைக்கும். இது ஆளுங்களை உட்காந்து போறதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை, என்ன பண்றது தெரியல. விடுங்க இருக்க இடத்துல வச்சுக்க வேண்டியதுதான். மடியில எல்லாம் சாப்பாடு குழம்பெல்லாம் மேல ஊத்த போதுரி. இதெல்லாம் ஊத்தாது, ஊத்தினா பாயசம் தான் ஊத்த போதியா தலையில. தயிர் வாங்கிட்டு வந்தீங்க, தயிர் வடை போட்டீங்களா? இப்பயே வடை சுட்டு அதில் போட்டேன்க்கா. இல்லை புசு புசு புசுன்னு ஊறி பண்ணு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஊறி தான் சாப்பிட்டு நல்லா இருக்கும். எங்க இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் இவங்களே சாப்பிடுவாங்க. பிறகு எடுத்து போய் வண்டியில வைங்க, இருக்க இடத்துல உட்காந்து கடையில கூட பரவாயில்ல, நின்று வருவாங்க. போங்க எடுத்து போய் வைங்க. சரி ஆளுக்கு ஒன்று எடுத்துவாங்க. நீங்க முதல்ல போங்க. சாதம் மட்டும் தான் எடுத்துன்னு போயிருக்கேன், பலகாரம் வேற எடுத்துன்னு போனோம். ஏமா என்னால முடியலடியம்மா? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுக்கா. கொஞ்ச நேரம் உட்கார் ரெஸ்ட் எடு. நான் இங்க ரெஸ்ட் எடுக்குது, நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சோம் கதை. பரவாயில்ல உட்கார், நான் எடுத்துன்னு வைக்கிறேன் எல்லாத்தையும். பரிமளா எங்க காணா? நைசா வண்டியில உட்காந்துச்சா? நான் தாண்டி சாப்பாடுலாம் பார்த்துக்க சொல்லி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க வரதான் சொன்னாங்க. நம்ம இப்படி வந்த உடனே குரங்கு இறங்கி ஏறி சாப்பிட்டுச்சு. வண்டியில என்ன பண்றது? அங்கதான் எல்லாரும் இருக்கிறாங்களா? எங்க வீட்டுக்கு இருக்காரு, மாமா இருக்காரு, டிரைவர் இருக்காரு, எல்லாம் வெளியில இருக்காங்க. வண்டிக்குள்ள யாராவது இருக்காங்களா? இருக்கட்டும் அவங்களே. சரி என்னென்ன பலகாரம் தான் எடுத்துட்டு போனோம், அப்புறம் பழம் எடுத்துட்டு போனோம். இடுப்பு கொஞ்சம் தைலம் தடவிக்கிறியா? வேணாண்டி சரியா போயிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அதுக்கு தான் உனக்கு தேவையில்லாத வேலை யார் செய்ய சொல்றது? உன்னை யார் அப்பளம் பாயசம்லாம் கேட்டாங்களா யாருன்னா? எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் குறையாவே இருந்தது. அதெல்லாம் செஞ்ச பிறகு எனக்கு திருப்தியாச்சு. இப்ப நடக்க கூட முடியாம அவசப்படுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தை சரியாயிடும்டி. சரி பூ மலைக்கு ஜடைக்கெல்லாம் சொல்ல சொல்லிட்டீங்களா? சொல்லி வச்சுக்க, அதெல்லாம் போகும்போது வாங்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சான்? சதீஷ் செஞ்சு உங்க மாமி எல்லாம் எங்கடியே? வராங்க வண்டியில உட்காந்து இருக்கேன். என் வீட்டுல இருக்கிறது இன்னும் கிளம்பல. அதுங்களை என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டி கழுத்து ஏடி மொட்டையா இருக்குது? செயின் கீழ் என்ன போடக்கூடாது? வச்சிருக்கா அங்க வீட்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு வச்சிருக்கேன். நான் இப்ப போட்டு போனா யாரா வழியில பிடிங்கிறாங்களா? கசன்னு இருக்க ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் பேக்ல போட்டு வச்சிருக்கேன். சரி எடுத்து போடு முதல்ல. கழுத்தே மொட்டையா இருக்கு எப்படி? என்னமோ 10 சவரம் நெக்லஸ் வச்சிருக்க மாதிரி பேசுற. விற்கிற நகை தானே, அது அங்கே போய் போட்டுக்கலாம். இங்கே போட்டால் கருத்து போயிடும். கருத்துட்டா வேற வாங்கிக்கலாம்டி. தங்கம் தான் நம்மளால வாங்க முடியாது, விற்கிற நகை கூட வாங்க முடியாது. தங்கம் விற்கிற விலைக்கு கனவுல மட்டும் தான் தங்கத்தை வாங்க முடியும். சரிவா வேலையை பார்க்கலாம். நீ உட்கார சொன்னா சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்கிற. உட்காரடி, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்ட பிறகு உட்காரலாம். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது? வாணி மக்கா அவங்க காதே கிட்டலாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. அப்பா என்ன பண்ற? அம்மாவாலே நடக்க முடியல, அம்மா இங்கே வேலை செஞ்சு இருக்காங்க. எப்படி பண்றீங்க? பதிலே வராது. இது என்ன பண்றாங்க பார்த்துட்டு வரேன். நம்ம பலகாரம் எடுத்து போய் வண்டியில வைக்கலாம். கேட்டி அவளே எப்படி அவளுக்கும் தாவணி கட்டி விடலாம்? வேணாண்டி, எனக்கு வேணாண்டி. இருமை நீ இந்த மாதிரி தாவணி எல்லாம் கட்டின்னு வர சொல்லுதா? நாங்க கட்டின்னு இருக்கோம். நீ என்னன்னா இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க. ஒரு சுடிதாராவது போட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல எங்க கிட்டே ட்ரெஸ் நிறைய இருக்கு, வேற மாத்துவா. வேணாண்டி இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இது மாதிரி தான் வருவே நீ? ஃபங்க்ஷன் உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நீங்க தான் கெஸ்ட். நாங்களாம் சும்மா ஒரு உப்புச்சப்பானுக்கு வந்தாதான் இப்படி வருவேன். டேய் உன் ட்ரெஸ் ஒன்று எடுத்து கூட விட்ட. சுடிதார் வேணும், பாவாடை வேணுமா? எனக்கு எதுவோ வேணாம். ஏற்கனவே டைம் ஆச்சு, நல்லா கத்திருக்காங்க. வாங்க ஒழுங்கா வெளியில. டைம்லாம் ஒன்றும் ஆகல, நீ ரெடி ஆகு.
ஃபேஷியல பாரு நல்லா அவளுக்கு. அக்கா ஒழுங்கு மரியாதை வேற ட்ரெஸ் போடு. இங்க பாரு உங்க வீட்டு ஃபங்க்ஷனை நீங்க கலக்குங்க. நான் போறப்பா நான் போய் வண்டியில உட்கார வாங்க. எங்க அம்மாவே அவ்வளவு தூரம் சொன்னாங்க. அவங்களே நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன். பாவாடை தானே வேணா சுடிதார வேணும்னு சொல்லிட்டு இவளுங்க வந்து என்ன போட வைக்கலான்னு பாக்குறாங்க. எப்படி வருவேன்னு தெரிஞ்சா நானும் நார்மலாவே வந்திருப்பேன். ஆமால இதெல்லாம் போட்டுக்கின்னு திரும்ப வீட்டுக்கு வந்து இதை மாத்துறதுக்குள்ள உசுரே போண்டி. என்ன பண்றது, பொண்ணா பிறந்துட்டு இதெல்லாம் போட்டுன்னு சுத்தி தான் ஆகணும் போல இருக்கு. இதெல்லாம் யார்டி கண்டுபிடிச்சாங்க? பாவாடை தாவாணி ஜாக்கெட்டுன்னு அதுக்கெல்லாம் ஆளுங்க உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குலாம் இந்த அடுத்த பொண்ணு அப்படி குதிச்சுன்னு ஓடுறா, வேன்ல இடம் பிடிக்க போறா போல இருக்கு. அடே இது என் பிள்ளைகளே இதுங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீங்க வேற சித்தி கடை பேத்து நிக்கீங்க. என்னடி ஆச்சு? இந்த ஜாக்கெட்ல இருக்க மணிலாம் வேற குத்துது, டைட்டா இருக்குது. இந்த பாவாடை தாவணி எனக்கு பிடிக்கல. அடே இது மட்டும் உங்க அம்மா கதை கேட்டுச்சுன்னு வச்சுக்க முத்துன்னு முத்திடுவா. ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி போலனா உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல சேர்க்க மாட்டீங்களா? ஏன்டி எப்பயுமே தாண்டி பேண்ட் பனியனு சட்டை அப்படின்னு போட்டு சுத்தி நிக்கீங்க. காலேஜ் போகும்போது சுடிதார் போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனு ஒரு பொங்கல் தீபாவளி கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி நேரத்தில் தானே இந்த மாதிரி பாவாடை தாவணிலாம் கட்டுறீங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா லட்சணமா இருக்கு. அதுக்கு போய் இன்னும் மூக்கால அழுகுற. மகா பாரு எவ்வளோ அழகா பாவாடை தாவணி கட்டி பூலா வச்சுன்னு இருக்காப்ப. பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்காப்ப. என் கஷ்டம் எனக்கு தெரியும். ஏக்கா இங்க கொஞ்சம் வந்து பாரு. என்னடி வாங்க, உங்களுக்கு வேற வேலை கிடையாது. இப்போ மட்டும் அம்மா பார்த்துட்டு அப்படியே பாராட்ட போறாங்க, என்ன குறை சொல்ல போறாங்க பாரு. ஆமாண்டி சீக்கிரமா மணி ஆகுதே. வரண்டி என்னால நடக்க முடியல. இவ தொல்லை வேற பெரிய தொல்லை. எது இப்படி கத்தின்னு இருக்கா? இங்க பாத்தியா நம்ம பசங்கள ரெண்டும் இப்படி சொக்க தங்க மாதிரி இருக்குப்ப. இவளுங்க இந்த பாவாடை தாவணி போட சொல்லி எத்தனை மணி நேரம் கத்தணும் எனக்கு தானே தெரியும். நம்ம தூக்கி தள்ள வச்சுன்னு கொண்டாடி நிக்கா. வாணி இனிமே முடியல கட் பண்ணாத புரியுதா? பெருசா நல்லா வளர்த்துன்னு வச்சுக்கேன். ஜடெல்லாம் போட்டு பூலா வச்சா சூப்பரா இருக்கும். நானே முடிய இன்னும் ஷார்ட்டா கட் பண்ணலாமான்னு பாத்துனேன். பாத்துக்கோ எப்படி பேசுற பாத்தியா? பேசாம எங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுலாமான்னு பாக்குறேன். இந்த முடிய சின்ன முடியாது என்ன மொட்டை வர அடிக்க போறான். இங்க பாரு முடி வளர்க்கறதா பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. தினமும் தலையில என்ன தடவி நீ தலையை வரனால முடிய வளர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வச்சு அடி பின்னி போட்டுலாம். பின்னி போட்டுக்கினே தானே வச்சுக்க ஒரு நாளைக்கு நல்ல பெருசா வளர்ந்துட முடி. ஆமா நீ சொல்றத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுனுக்கா அப்படி போய் சொல்லிடு. ஏமா இப்பெல்லாம் உங்களுக்கு மணி ஆகாதே. இந்த எருமைக்கிட்ட அப்படியே சொன்ன மணி ஆகுதுவானு இங்க வந்து பேட்டி எடுத்துனுக்கு இருக்கா. நம்ம குழந்தைங்க நம்ம தாங்க முதல்ல ரசிக்கணும். அக்கா உனக்கு வாணி பார்க்கும்போது மகா பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? எனக்கு இடுப்பொலி தான் ஞாபகம் வருது. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ரசனையே கிடையாதுல்ல. இது மாமா வந்து திட்டின பிறகுதான் நீங்க கிளம்ப போற. வாணியும் மகாவும் பார்க்கும்போது உன்னை என்னையும் சின்ன வயசுல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. பின்ன உங்க பசங்க உங்களை மாதிரி தானே பண்ணாங்க. அதான் அப்போ எவ்வளவு ஒல்லியா அழகா பாவாடை துணி கட்டின்னு இருப்போம். இப்பதான் குண்டாயிட்டோம். இப்ப ரொம்ப முக்கியம் இது. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். திரும்ப அந்த கடலாம் வருமா? நானாவது எல்லாத்தையும் எடுத்து வண்டியில ஏத்துறேன். எவ்வளவு வந்தா வரட்டும் வரலன்னா போட்டோம். சித்தி அம்மா உங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஒரு ரசனை கேட்டது அப்படிதான். கை நிறைய வளையல் போட்டுட்டீங்களா? கழுத்துல எதுனா நகை போடுமா, அப்பதான் நல்லா இருக்கும். நெக்லஸ் போட குத்து சித்தி. இத்தனோண்டு போட்டுருக்க கண்ணுக்கே தெரிய மாட்டேதானே. பெருசா போடு. ஐயோ பெருசா போட நல்லாவே இருக்காது. அக்கா பாரு எவ்வளவு அழகா போட்டுருக்காப்ப. அக்கா இப்பயே கல்யாண கலை வந்துச்சு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. உனக்கு எப்படி கஷ்டமா இருக்கு நான் இங்க இருக்கிறது? சரியான இம்சை சொல்லுவா. நீ இருக்கிறதா எனக்கு இம்சையா இருக்கு. முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து துரத்தி விடணும். மாணிக்கு வேணா ஒரு மாப்பிள்ள பாத்துலாமா? நீங்க வேணா சும்மா இருங்க சித்தி. சரி வாங்க போலாம். இவ்வளவு மேக்கப் பண்ணீங்களா? ஏன் நெத்தில பொட்டு மட்டும் வைக்க மாட்டேங்கிறீங்க? சித்தி நாங்க வச்சிருக்கோம். உங்க கண்ணு தெரியல சித்தி. சித்தி வச்சிருக்கோம். டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு நல்ல கண்ணாடி வாங்கி போட்டுன்னா வந்து அந்த பொட்டை பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளவு பெருசு இருக்கு. சரி வாங்க சித்தி. சதீஷ் அங்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா? அவங்களாம் எப்போ ஸ்கூலுக்கு கிளம்புனா மட்டும்தான் சதீஷ்க்கு கஷ்டம். எங்கேயாவது ஊர் சுத்த போனா ஃபர்ஸ்ட் அவன் தான் கிளம்புவான். வண்டியில ஏறி உட்காந்துருக்கான். சித்தி மாமா அத்தை எல்லாரும் வருவாங்களா? வருவாங்க. நீ மாமா அத்தை மட்டும் வருவாங்களான்னு கேக்குறியா இல்ல அருண்லாம் வருவாங்களான்னு கேக்குறியா? சித்தி மாமா அத்தை வருவாங்களான்னு தான் கேட்டேன். மோனி அருண்லாம் வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. பாட்டி வருவாங்களா? பாட்டி என்ன வர சொல்லிருக்கேன். வராங்களா இல்லையான்னு தெரியல. ஏடி அருண் கிட்ட போன்ல பேசுறியா இல்லையா? 24 மணி நேரம் அதே தடவை வேலையை வச்சுனுக்கா. அம்மா இவ பாத்தா பேசுறத போய் சொல்றா சித்தி. பேசுற கல்யாணம் பண்ணி போறவங்க தானே பேசிட்டேன். 2 நாளா பேசவே இல்லை சித்தி. ஏன் என்னாச்சு? நைட்டெல்லாம் தூங்க விடாம மெசேஜ் பண்ணி பேசின்னு இருக்கிறா. போய் சொல்றா 2 நாளா பேசலன்னு. நான் ஏடி போய் சொல்ல போறேன்? அப்ப ஏன் பேசல? என்னாச்சு? சண்டையா 2 பேருக்குள்ள? சண்டைலாம் எதுவும் இல்லை சித்தி. அப்புறம் என்ன? நான் ஒரு தடவை ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே இல்லை. அதனால அவனை பிளாக் லிஸ்ட்ல போட்டேன். எம்மா நிம்மதி. ஏன் மக்கா அந்த மாதிரி பண்ண? சும்மா தான் சித்தி பண்ணேன். அப்புறம் அவனே வந்து 2 நாளா ஃபோனே பண்ணல. சந்தோஷம் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. நீ சும்மா இருவா. நீ உனக்கு எதை பத்தின எதுவும் தெரியாது. 2 நாளா அந்த பையன் ஃபோனே பண்ணல. ஆமா சித்தி. சரி வரட்டும் நான் கேட்கறேன். நானே நீங்களா ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா இல்லையா? வேன் எடுத்துட்டு கிளம்ப போனாங்க. அம்மா வர விட்டுட்டு போயிடாதீங்க. வாங்கடி போலாம். சித்தி அருண் கிட்ட நீங்க எதுவும் கேட்க வேணாம் சித்தி. இங்க பாரு கேட்க வேணாம் நீ சொல்ல தேவையில்ல. நான் கேட்பேன். அது எப்படி அவன் பேசாம போவான்? அதான் பிளாக் லிஸ்ட்ல போட்டால. அதுக்கப்புறம் அவன் எப்படி ஃபோன் பண்ணுவான்? என்ன அன்பு இருக்கிறது தான் கோவமா இருக்கும். இவன் பிளாக் லிஸ்ட்ல போட்டா திரும்ப ஓப்பன் பண்ணிட்டால. திரும்ப பண்ண வேண்டியதானே. அவனுக்கு என்ன கோவம்? இன்னைக்கு வரட்டும் நான் நல்லா கேட்கறேன் பாரு. இதுங்க போற போக்க பார்த்தா பிரேக்கப் பண்ணிடுங்க போல இருக்கு. ஐயோ நான் என்ன கனவு கண்டு வச்சிருக்கேன். வேற மருமக வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டா அதோட நம்மளை சேர்க்க மாட்டாங்களே. விருந்துக்குலாம் எப்படி போறது? ஐயோ எப்படியாவது அருணையும் மகாவையும் சேர்த்து வச்சிடணும். பாப்பா இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும்
நம்ம உஷாரா இருக்கணும் போல எப்ப சண்டை போட்டுக்கணும்னு தெரியல. பொட்டத்துக்குலாம் குத்தம் குறை கண்டுபிடிச்சு உட்காந்து எப்படி ஆகுது? 3 நாளைக்கு இவ போன் அவங்கிட்டயும் அவன் போனை இவகிட்டயும் கொடுத்து வைக்கணும். அப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க நல்லா. நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதோட கல்யாணமே நடக்காது 2 பேருக்கும். வாயிலே அடிக்க போறேன் பார்த்த நேரு. உண்மை சொன்னா ஒருத்தி கோவம் வருது. ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாத வரைக்கும் தான் லைஃப் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். மொத்தமா தெரிஞ்சிச்சு வச்சுக்கேன், பிளஸ் மைனஸ் எல்லாமே ஃபுல்லா தெரிஞ்சிச்சு வச்சுக்க, சண்டை தான் வரும். ஆமாண்டி, நீ சொல்றது சரிதான். அருண் வருவான்ல இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு? வந்தாதான் வருவான். இது லேடிஸ் ஃபங்க்ஷன் சீமந்தன்றதுனால வராம கூட இருக்கலாம். அப்படியே சொல்ற? சரி பார்க்கலாவா? அந்த ஃபோன் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாவம் மாதிரி மூஞ்சி வச்சுனுக்கு பாரு.